ஓகே காய்ஸ், வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வேற லெவல் அனிமே சீரிஸோட கதைச்சிருக்கம் தான். கேட்டு தெரிக்க விடுங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபோ ஃபேனுங்கிற ஒருத்தன். செம சோகத்துல பஸ் ஸ்டாண்ட்ல மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? அவனோட அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலையாம். சர்ஜரி பண்ணாம அவங்கள காப்பாத்தவே முடியாதாம். ஆனா அதுக்கு எவ்வளவு காசு தேவை? நீங்களே கேட்டு ஷாக் ஆகிடுவீங்க. 50 லட்சமாம். நம்ம ஃபோ ஃபேன் கிட்ட அவ்ளோ காசு இல்லையாம். ஏன்னா இப்பதான் மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கான். இன்னும் வேலை கிடைக்கலையாம். பாவம்ல. அதே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல கார்ல ஒரு பொண்ணு செம டென்ஷன்ல ஒரு பையனை கத்தி கத்தி ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் வேற அவளை விடாம துரத்திக்கிட்டே இருக்கானா. என்ன தொல்லை இது? இங்க நம்ம ஹீரோ போ ஃபேனு 50 லட்சத்தை எப்படி புரட்டுறதுன்னு மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கண்ணுல ஒரு குட்டி பொண்ணு விளையாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரோட்டுக்கு வந்துடுச்சு. நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? மின்னல் வேகத்துல ஓடிப்போய் அந்த பொண்ண காப்பாத்தி ரோட்டு ஓரமா தள்ளி விட்டுட்டான். செம ஹீரோயிசம் இல்ல? ஆனா விதி வேற மாதிரி விளையாடுது பாருங்க. அந்த கார்ல கத்திக்கிட்டு இருந்த பொண்ணு இருக்காளே, அவ போ ஃபேன் திடீர்னு முன்னாடி வந்ததால பிரேக் போட முடியாம அவனை இடிச்சிட்டா. இடிச்ச வேகத்துல போ ஃபேன் வாயிலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சதுன்னு அவன் நினைச்சிட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து போகுது. எவ்வளவோ பேர்கிட்ட காசு கேட்டான். எல்லாரும் அவனை விரட்டி விட்டுட்டாங்க. சில பேர் அவங்க அம்மாவை கூட ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்களாம். அப்போ அவனோட கழுத்துல இருந்த ஒரு தாயத்து டங்குன்னு மின்ன ஆரம்பிச்சது. போ ஃபேன் கீழே விழுந்த உடனே அந்த தாயத்து மாயமா காணாம போயிடுச்சு. என்னடா இது மேஜிக் மாதிரி இருக்குல்ல? அதே டைம்ல அந்த பொண்ணு பேரு சூச்சு பதறிப்போய் போ ஃபேன் கிட்ட ஓடி வந்துட்டா. கூடவே சுத்தி இருந்தவங்களும் ஓடி வந்துட்டாங்க. இங்க நம்ம போ ஃபேன் வேற ஒரு புது இடத்துல தன்னைய பாக்குறான். தான் எங்க இருக்கும்னு அவனுக்கு சுத்தமா புரியல. அப்போ ஒரு வயசான தாத்தா அவன்கிட்ட வராரு. வந்து நான் ஒரு பழங்கால டாக்டர் ஆவியா இருக்கேன்னு சொல்றாரு. ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்தனா. இவ்ளோ கஷ்டத்திலையும் அந்த குட்டி பொண்ணுகிட்ட நீ காமிச்ச கருணைய பார்த்து முழிச்சுக்கிட்டேன். அதனால இப்போ அந்த தாத்தா ஆவி தன்னோட எல்லா மருத்துவ அறிவையும் டக்குன்னு போ ஃபேன் உடம்புக்குள்ள ஏத்தி விட்டுடுச்சு. இனிமே நம்ம ஹீரோ டாக்டராக போறான் பாருங்க. கூடவே அவனுக்கு சில ஃபைட்டிங் டெக்னிக்கும் வந்துடுச்சு. இதையெல்லாம் பார்த்து போ ஃபேன் செம ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஏன்னா இனிமே அவங்க அம்மாவை காப்பாத்திடலாம்ல. ஆனா வெயிட் பண்ணுங்க. திடீர்னு போ ஃபேன் கண்ண திறக்கிறான். அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகியும் அவனுக்கு ஒன்னும் ஆகலன்னு பார்த்து ஷாக் ஆகிடுறான். அப்போ அவன் யோசிக்கிறான், இப்பதான் கண்டதெல்லாம் கனவா இல்ல நிஜமாவான்னு. ஏன்னா அந்த பழங்கால டாக்டர் சொல்லி கொடுத்த எல்லா டெக்னிக்கும் அவனுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. அப்போ சூச்சு அவன்கிட்ட வந்து நீ முழிச்சுக்கிட்டன்னு சொல்றான். அப்புறம் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு, நேத்துதான் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சது. அதனால ப்ளீஸ் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடாத, பண்ணா நான் மாட்டிக்குவேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகல, அதனால நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு கூலா சொல்றான். அப்போ சூச்சு சொல்றான், நீ இவ்வளவு சீக்கிரம் எப்படி குணமானன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. டாக்டர்ஸ் கூட இது ஒரு அதிசயம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். கிளம்பும்போது அவன்கிட்ட எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கு, அதனால என் டிஸ்சார்ஜ் விஷயத்த நீ பாத்துக்கோன்னு சொல்றான். அதுக்கு சூச்சு சொல்றான், டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோ நிக்கல. உடனே சூச்சு சொல்றான், நான் உன் போன்ல என் நம்பரை சேவ் பண்ணிட்டேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுன்னு. நல்ல பொண்ணுப்பா. இங்க நம்ம ஹீரோவோட அம்மாவை பாக்குறோம். அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. டாக்டர் நர்ஸ் கிட்ட அவங்க பாடிய ஐசியூல இருந்து எடுத்துட்டு போக சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோ போக சொல்ற ஃபேன் டக்குன்னு அங்க வந்துடுறான். அவனை பார்த்ததும் டாக்டர் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. 50 லட்சம் ரூபாய் சீக்கிரம் கொண்டு வா, அப்பதான் உன் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அவரை தள்ளிவிட்டு அந்த பழங்கால டாக்டர் கிட்ட இருந்து கிடைச்ச சில விசேஷமான ஊசிகளை எடுக்கிறான். அத பார்த்து அந்த டாக்டர் ஷாக் ஆகி, நீ ஊசிய வச்சு என்ன பண்ண போற? செத்த பிறகும் உன் அம்மாவுக்கு வலி கொடுக்க போறியான்னு கேக்குறாரு. இங்க நம்ம போ ஃபேன் அந்த ஊசிகளை பார்த்து யோசிக்கிறான். பழங்கால மருத்துவத்துக்கும் நம்ம நாட்டு மருத்துவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லன்னு. அதுக்கப்புறம் அவன் தன்னோட ஸ்பெஷல் கண்ணை வச்சு அவங்க அம்மாவை ஸ்கேன் பண்றான். அப்போ அவங்க அம்மா மூளையில ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. நோயை கண்டுபிடிச்சதும் அந்த பழங்கால டாக்டர் கொடுத்த டெக்னிக்ல இருந்து ஒரு சொல்யூஷனை தேட ஆரம்பிக்கிறான். டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. உடனே நம்ம ஹீரோ அந்த ஊசிகளை அவங்க அம்மா உடம்புல வேற வேற இடத்துல குத்திடுறான். ஆனா அந்த டாக்டர் நம்ம ஹீரோ பைத்தியம் புடிச்சவ மாதிரி பண்றான்னு நினைக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, உங்க அம்மாவை இங்கிருந்து எடுத்துட்டு போய் சீக்கிரம் அவங்களுக்கான சடங்க பண்ணிடுங்க, ஏன்னா அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் பில் ஏறிக்கிட்டே இருக்கும்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், என் அம்மா சாகல, அப்போ நான் எப்படி அவங்களுக்கு சடங்கு பண்ண முடியும்னு. இதை கேட்டதும் அந்த டாக்டர் கோவமா சொல்றாரு, நீ பைத்தியமா? நீ உன் அம்மாவை காப்பாத்திட்டா நான் என் பொசிஷனை உனக்கு கொடுத்துடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த ஊசிகளை வெளியெடுக்கிறான். என்ன ஆச்சரியம் பாருங்க, அவங்க அம்மாவுக்கு சுய நினைவு வந்துடுச்சு. இத பார்த்து அந்த டாக்டரும் நர்ஸும் 2 பேரும் வாய பொளந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா அவங்கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு ரொம்ப ஆபத்தான நோய் இருந்தது, அதை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க இப்போ நல்லா இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு போலான்னு.
இத கேட்டதும் அந்த டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, நீ வீட்டுக்கு அப்புறமா போ, முதல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ பே பண்ணுன்னு. அப்போ அந்த நர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஃபில் கொடுக்கறா. அது 38,000 ரூபாய் இருந்துச்சு. இத கேட்டதும் நம்ம ஹீரோவோட அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு, இது ஐசியூ, இங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் காசு போடுவாங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோ அந்த பில்ல டாக்டரோட மூஞ்சில அடிச்சிட்டு சொல்றான், நான் உனக்கு முட்டாளா தெரியறேனா? என் அம்மாவுக்கு மூளையில பிரச்சனை இருக்கு, நீ இத்தனை நாளா என் அம்மாவுக்கு ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. அதுவும் இல்லாம எந்த காரணமும் இல்லாம அவங்க உடம்புல நிறைய குளுக்கோஸ் ஏத்தி வச்சிருக்க, நீ உண்மையாவே ஒரு பைத்தியம். செம பதிலடி இல்ல. அப்போ அங்க ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் கிட்ட சொல்றா, ஹாஸ்பிட்டல் டைரக்டர் ட்ரீட்மெண்ட்காக யாரையோ அனுப்பியிருக்காரு, அந்த குழந்தைக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு. இது கேட்டதும் அந்த டாக்டர் அந்த குழந்தைகிட்ட போயிடுறாரு. அங்க அவங்க அப்பா இருந்தாரு, அவர் கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு, ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஸ்கூல்ல இருந்து வரும்போது நல்லாதான் இருந்தான், ஆனா திடீர்னு அவனுக்கு ரொம்ப ஜுரம் வந்து மயங்கிட்டான்னு. இதை கேட்டதும் அந்த டாக்டர் சொல்றாரு, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இது சாதாரண சளி ஜுரம் தான், அதனால நான் ஆன்டிபயாட்டிக் மெடிசின் குடுக்கறேன், சரியாயிடும்னு. ஆனா அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு நடுவுல வந்து சொல்றான், அவனுக்கு கோல்டு இல்ல, இந்த ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷனால இந்த குழந்தையோட நிலைமை இன்னும் மோசமாயிடும்னு. இதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, இங்க டாக்டர் நான் இல்ல நீயா, அதனால உன் உளறல நிறுத்து. இப்போ அந்த டாக்டர் அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தை நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அந்த அப்பாவும் அந்த டாக்டரை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா விதி திரும்பவும் விளையாடுது பாருங்க. திடீர்னு அந்த குழந்தையோட பிபி ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அவனோட உயிர் போற நிலைமைக்கு வந்துட்டான். இது பார்த்து அந்த டாக்டர் பதறிடுறாரு. அப்போ அந்த அப்பா சொல்றாரு, டாக்டர் ப்ளீஸ் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, இது என் ஒரே குழந்தை, நான் அவனை இழக்க மாட்டேன்னு. ஆனா அந்த டாக்டருக்கு என்ன பண்ணணும்னு புரியல. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், அவனுக்கு கோல்டு இல்ல, அவனோட உடம்புல விஷம் இருக்குன்னு. உடனே நம்ம ஹீரோ ஒரு ஊசி அந்த குழந்தையோட நெஞ்சில டங்குன்னு குத்திடுறான். இத பார்த்து டாக்டரும் அவனை தடுக்கல, ஏன்னா இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆனா எல்லா பழியும் நம்ம ஹீரோ மேல விழுந்துடும்னு அவர் நினைச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னும் நிறைய ஊசிகளை அந்த குழந்தையோட உடம்புல குத்த ஆரம்பிக்கிறான். இத பார்த்து அவங்க அப்பா சொல்றாரு, நீ யாரு, நீ டாக்டரே இல்ல, என் பையனுக்கு நீ எப்படி இதெல்லாம் பண்ணலான்னு. ஆனா அப்போ அந்த நர்ஸ் சொல்றா, இந்த குழந்தையோட நிலைமை தேறிக்கிட்டு இருக்குன்னு. இத பார்த்து அந்த டாக்டரும் ஷாக் ஆகி நிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த எல்லா ஊசிகளையும் வெளியே எடுத்துட்டு சொல்றான், இந்த குழந்தைக்கு ஃபுட் பாய்சனிங், அதனால அடுத்த தடவை என்ன கொடுத்தாலும் பாத்து கொடுங்கன்னு. அப்போ அந்த குழந்தை முழிச்சிக்கிறான். அவங்க அப்பா அவன்கிட்ட உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த குழந்தை எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றான். இத கேட்டதும் அந்த அப்பா சந்தோஷமா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறாரு. அத நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் பையனும் அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போனதும் அந்த டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, இப்போ உன்கிட்ட பணம் வந்துடுச்சு இல்லையா, அதனால சீக்கிரம் பிள்ளை கட்டுன்னு. ஆனா அதே நேரத்துல டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல் டீம் கால் பண்றாங்க. அந்த டாக்டர் கிட்ட அந்த குழந்தையோட நிலவரத்தை கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் அந்த குழந்தை நல்லா ஆயிடுச்சு, வீட்டுக்கும் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்போ டீன் சொல்றாரு, இதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ஆயிருக்கு, அவங்களையும் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுவாங்கன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு டீனும் டைரக்டரும் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து அந்த டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, குழந்தை உன் வாயை மூடிக்கோ, ஏன்னா நீ டாக்டர் இல்லாம ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்க, இதுக்கு உனக்கு ஜெயில் கூட கிடைக்கலாம், ஆனா கவலைப்படாத, நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு. இதை கேட்டதும் அந்த டாக்டர் தன்னோட கிரெடிட்டை திருட பாக்குறான்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அப்போ அந்த டாக்டர் டீன் கிட்டையும் டைரக்டர் கிட்டையும் போயிடுறாரு. அங்க டைரக்டர் அந்த டாக்டர் கிட்ட சொல்றாரு, நீ இவ்வளவு திறமையான டாக்டர்னு எனக்கு தெரியாதுன்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, நான் இது மாதிரி கேஸ முன்னாடியும் ஹேண்டில் பண்ணிருக்கேன்னு. இதை கேட்டதும் அந்த டைரக்டர் டாக்டர் கிட்ட சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இதே மாதிரி தான் இருக்கு, இது வரைக்கும் இந்த கேஸ் என்னன்னு தெரியல. இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வர்றான், அவனோட பையனும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான், நீ அவனோட பையனை சரி பண்ணிட்டா நான் உனக்கு பெரிய பரிசு கொடுப்பேன்னு. அப்போ அந்த டைரக்டர் கண்ணு நம்ம ஹீரோ மேலையும் அவங்க அம்மா மேலையும் படுது. அவங்க யாருன்னு கேக்குறாரு. டாக்டர் சொல்றாரு, இந்த பையனோட அம்மா என் பேஷண்ட் தான், நான் அவங்கள சரி பண்ணிட்டேன்னு. அப்போ அந்த டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றாரு, நம்ம பில் விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம், அதனால நீ இப்போ இங்கிருந்து போன்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை அங்கிருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். போகும்போது அவங்க அம்மா அவங்கிட்ட சொல்றாங்க, டேய் இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் காசு வந்துடுச்சு இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் பில்ல கட்டிடுவோன்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றான், நான் அந்த டாக்டருக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு. அதே நேரத்துல டைரக்டரோட ஃப்ரெண்ட் அவங்க பையனை வேகமா டாக்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போறத நம்ம ஹீரோ பாத்துடுறான். இப்போ அந்த பணக்கார டைரக்டர் கிட்ட சொல்றாரு, ப்ளீஸ் என் பையனை சீக்கிரம் சரி பண்ண நல்ல டாக்டர் யாராவது பாருங்க, அவனுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, ஜுரம் அவனோட மூளைய பாதிச்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. இதை கேட்டதும் அந்த டாக்டரை அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றாரு. அப்போ அந்த டாக்டர் நம்ம ஹீரோவோட அந்த விசேஷமான ஊசியை எடுக்கிறாரு. அப்போ அந்த பணக்கார டாக்டர் கிட்ட சொல்றாரு, நீ என் பையனை சரி பண்ணிட்டா நான் உனக்கு நல்ல பரிசு கொடுப்பேன்னு. இதை கேட்டதும் அந்த டாக்டர் செம ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அப்போ அந்த டீன் டாக்டர் கிட்ட கேக்குறாரு, உன் கையில இந்த ஊசி ஏன் இருக்குன்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு,
நான் புதுசா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முறைய கத்துக்கிட்டேன். இந்த ஊசிய வச்சு நான் இந்த குழந்தைய சரி பண்ண முடியும்னு. இத கேட்டதும் அந்த டைரக்டர் சொல்றாரு, நீ உண்மையாவே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அதனால சீக்கிரம் இந்த குழந்தைய சரி பண்ணுன்னு. இத கேட்டதும் அந்த டாக்டர் நம்ம ஹீரோ அந்த ஊசியை எந்த இடத்துல குத்தினான்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு அதே மாதிரி பண்ண ட்ரை பண்றாரு. இது அவ்ளோ கஷ்டமா இருக்காதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பணக்காரர் பாக்குறாரு, இதனால குழந்தையோட நிலைமை இன்னும் மோசமாகுது. அதனால அவர் டாக்டர் கிட்ட கேக்குறாரு, இந்த டெக்னிக்ல என் பையன் சரியாயிடுவான்னு உனக்கு உறுதியா தெரியுமான்னு. இத கேட்டதும் அந்த டாக்டருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. பதட்டத்தோட சொல்றாரு, இது கண்டிப்பா வேலை செய்யும், இப்பதான் ஒரு குழந்தை இதே டெக்னிக்ல சரியாச்சுன்னு. அதே நேரத்துல அந்த டாக்டர் அந்த ஊசிய தப்பான இடத்துல குத்திடுறாரு. அதனால அந்த குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிடுச்சு. அவனோட ஹார்ட் பீட்டும் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்து அந்த டாக்டர் கையில இருந்து ஊசி டங்குன்னு கீழே விழுந்துடுச்சு. அப்போ அந்த பணக்கார டாக்டர் கத்தி, நீ என் பையனுக்கு என்ன பண்ணன்னு கேக்குறாரு. அப்போ அந்த டைரக்டரும் என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. அந்த டாக்டர் வாயில இருந்து எந்த பதிலும் வரல. நம்ம ஹீரோ பண்ணும்போது அந்த குழந்தை பிழைச்சிட்டான்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த டீன் டாக்டர் கிட்ட சொல்றாரு, சீக்கிரம் ஒரு முடிவு எடுங்க, குழந்தையோட கண்டிஷன் மோசமாகிக்கிட்டே இருக்குன்னு. கூடவே அந்த டைரக்டரும் டாக்டர் கிட்ட சொல்றாரு, இப்பதான் நீ ஒரு குழந்தைய சரி பண்ண, இப்போ என்ன பிரச்சனைன்னு. அதே நேரத்துல அந்த பணக்காரரும் டாக்டர் கிட்ட சொல்றாரு, உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியலன்னா முதல்ல சொல்லிருக்கலாம், என் பையனுக்கு ஏதாவது ஆனா நான் உன்னை இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க விட மாட்டேன்னு. அப்போ அந்த டீன் கண்ணு அந்த நர்ஸ் மேல படுது. அவ ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அவர் அவகிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த நர்ஸ சொல்றா, போன குழந்தைய டாக்டர் காப்பாத்தல, நம்ம ஹீரோ தான் காப்பாத்தினா, அவன் இப்பதான் அவங்க அம்மா கூட இங்க இருந்து போனான்னு.